இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாளில் அருமையான வார்த்தையை உங்களோடு இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு எப்படி இடைப்பட போகிறார் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் ஆணையிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியமானு சொல்லிட்டாருங்க. இதை விட என்ன வேணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால், காலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்து வந்ததால், தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணதால், சங்கீதக்காரர் சொன்னது போல கர்த்தருடைய வேதம் உங்க இருதயத்தில் இருப்பதால் உங்க சந்ததியை இப்படி ஆசீர்வதிப்பேன். அந்த ஒரு பெரிய வார்த்தை, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். மோசேன்னு சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்ததால் அவன் பார்வோனுக்கு தலைவனாக மாற்றப்பட்டானே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக மாற்றப்பட்டானே. அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க. உங்களுக்கு ஒரு டாப் ப்ரமோஷனை, நீங்க தான் உயர்ந்த இடத்துல இருப்பீங்க. மாற்றம் இல்லை. யோசுவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததால் யோர்தானை கடந்து போக இன்றைக்கு கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துகிறார். அந்நாளைக்கு அற்புதத்தை பார்க்க செய்கிறார். அந்த அதிகாரத்தில் போய் பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த 3ஆவது அதிகாரத்தில், அதுலேயே அதே அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தை பாருங்க. நாளைக்கு நீ அற்புதத்தை பார்ப்பாய். அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த மேன்மை உண்டு. கிதியோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் அவன் தலைவனாக ஒரு நியாயாசனத்தில் இருந்தானே. சாமுவேல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததால் சாமுவேலே என்று கூப்பிட்ட உடனே இதோ அடியேன்னு சொன்னார் பாருங்க. அப்படி ஒரு தாழ்மை இருந்ததால் நியாயாதிபதிகளுக்கு மேல சிங்காசனத்துல அரசனை போல இருந்தாரே. எலியா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததால் ஆகாபுக்கு தலைவனாய் மாற்றப்பட்டார். அதே போல நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களை தேடி தலைமைத்துவம் வரும். நீங்க போற இடத்துல எல்லாம் உங்க கீழே அநேக பணியாளர்கள் இருப்பாங்க. கர்த்தர் அப்படி உங்களை உயர்த்துகிற நாள் இந்த நாள், ஜெயத்தின் நாள். அதனால நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா அந்த கானா ஒரு கல்யாணத்துல தண்ணி திராட்சரசமாய் மாறுறது போல உங்க வீட்டில் அதிசயம் உண்டாகும். என் நல்ல தகப்பனே, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்பா. தலைமைத்துவத்தை தருவேன். கானா ஒரு கல்யாண வீட்டில் அதிசயம் விளங்கினது போல அவங்க வீட்டில் அதிசயத்தை பார்க்க போறாங்க. நான் அப்படி வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.